Hello guys, welcome to Exams Daily. So எல்லாருமே வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. ஹலோ, ஆடிபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா guys? ஹலோ, ஹலோ, வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வாடா இருக்கு. ஓகே, so thank you. So வேமா எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. Good afternoon guys. Bhuvana, good afternoon. Ashika, good afternoon. எல்லாருக்குமே good afternoon. வேகமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிக்கட்டும். குட் ஆஃப்டர்நூன் guys. ஹாய். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேத்து யூடியூப் இல்லையா, ஆன்லைன் கிளாஸே நேற்று 7:30 ஆயிடுச்சு முடிக்க, 7:40 ஆயிடுச்சு முடிக்க. ஸோ அதனாலதான் நம்மளால வர முடியல. நல்லவேளை நான் ஷெடியூல் கூட பண்ணல, இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா வருவேன். சரியா? ஓகே, ஸோ எல்லாரும் வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே, ஸோ நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில யூடியூப் கிளாஸ் மட்டும் இல்லாம இதை தாண்டி ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்சோ நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலரா முக்கிய வினாக்கள் அப்படின்ற இந்த கான்செப்ட்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுத்த ஒரு 25 கேள்விகள் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வேகமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு நம்ம லைவ் வர வர ரொம்ப கம்மியா இருக்கு ஸ்ட்ரென்த். ஸோ அதனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனா பெட்டரா இருக்கும். ஓகே, சரி. தமிழ் தகுதி தேர்வு முக்கிய வினாக்கள் நாள் 2 இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தவறான இணை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய், நீயே செய் அப்படின்னு சொல்றது ஏவல் விடைன்னு சொல்றாங்க. அடுத்து, இது செய்வாயா என்று வினவிய போது உடம்பு நொந்தது அப்படின்னு கூறுறது உருவது கூறல் விடை. இது செய்வாயா அப்படின்னு வினவிய போது செய்யேன் என மறுப்பது எதிர்மறை விடை. சரியா? மறை விடை ஆர் எதிர்மறை விடை. அடுத்து, ஆடுவாயா என வினவிய போது பாடுவேன் என்று சொல்வது இனமொழி விடை. ஓகே, சோ கேளுங்க. அப்ப பாருங்க என்னதுப்பா. சோ எது கரெக்டா இருக்கு? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீயே செய் நீங்க எனக்கு திரும்பி சொன்னீங்கன்னா அது ஏவல் விடை. இது செய்வாயா அப்படின்றப்ப கால் நொந்தது, ஆல்ரெடி கால் வலிச்சிட்டு இருக்கு அப்படின்றது என்னது? உற்றது உரைத்தல் விடை. சோ உருவது கூறல் கொடுத்திருக்காங்களே, இதான் தப்பு. தவறானது எது? ஆப்ஷன் பி. என்னப்பா விடை தானே கேட்டிருக்காங்க. சோ விடை எத்தனை வகைப்படும்? விடை எத்தனை வகைப்படும் தெரியுமா? விடை எத்தனை வகைப்படும்? விடை 8 வகைப்படும். நேர்விடை, மறைவிடை, சுட்டு விடை, ஏவல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை, வினா எதிர் வினாதல் விடைன்னு மொத்தமா 8 விடைகள் இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த கேள்வி, கனி முன் நேர் வருவது. கனி முன் நேர் வருவது. கனிமுன் நேர் வருவது. இது என்னன்னு சொல்லுவோம்? என்ன கான்செப்ட்? தலை. தலைனா என்னப்பா? சீர்களுக்கு இடையேயான பிணைப்பு. உங்களுக்கு இப்படி ஒரு சீர் இருக்கு, இப்படி ஒரு சீர் இருக்குன்னா
இந்த ரெண்டு சீருக்கும் இடையில என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னு. சோ அந்த வகையில பாக்குறப்ப 7 இருக்கு மொத்தமா. தலை எத்தனை இருக்கு? 7 இருக்கு. என்னென்ன? நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லி 7 இருக்கு. நம்ம பாவகை பாக்குறோம். பாவகை எத்தனைப்பா பாக்குறோம்? பாவகை நமக்கு எத்தனை இருக்கு? பாவகை மொத்தமா நமக்கு 4 இருக்கு. என்னென்ன? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. கரெக்டா? சோ இந்த பானா இந்த தலை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. சோ அத பாருங்க. அதுதான் இப்ப வெண்பா அப்படின்னா வெண்பாவிற்குரிய தலை என்னென்ன? இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வெண்பாவிற்குரியது. நேரொன்றாசிரிய தலையும் நிறையொன்றாசிரிய தலையும் ஆசிரியப்பாவிற்குரியது. ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஆசிரியப்பாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அகவற்பா அப்படின்னு சொல்லுவோம். காரணம் ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவல் ஓசை, அதனால அது அகவற்பா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ கலித்தலை அப்படின்றது கலிப்பா, ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலைன்றது வஞ்சிப்பாவிற்குரியது. ஃப்ரம் தி நேம் நம்ம அந்த இது கரெக்டா எடுத்து எழுதிட முடியும். சரியா? அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. சோ இப்ப நான் நேர் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க பாருங்களேன். இப்ப நேரொன்ற ஆசிரிய தலை அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாமுன் நேர் வருவது நேரொன்ற ஆசிரிய தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மாமுன் நேர் வருவது நேரொன்ற ஆசிரிய தலைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முதல் சீர்ல கம்பர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, ரெண்டாவது சீர்லயும் கம்பர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இத அசை பிரிக்கணும். எப்படி அசை பிரிப்போம்? நானே கஷ்டத்துல இருக்கேன், நீங்க வேற. சரி, இதை அசை பிரிச்சோம்னா இது என்னதுப்பா? காயும் குறில் தனித்து குறில் எடுத்து ஒற்று நேர் வரும். இங்கேயும் குறில் எடுத்து ஒற்று நேர் வரும். நேர் நேர் என்ன? நேர் நேர் தேமா. சரியா? இதையும் நீங்க அசை பிரிச்சீங்கன்னா நேர் நேர். இததான் என்னன்னு சொல்றாங்க? நேரொன்ற ஆசிரிய தலை. சோ மாலை முடியுதா? மாலை முடியுது. பிளஸ் இங்க என்ன இருக்கு? நேர். மா பின் நேர். அததான் வந்து மாமுன் நேர்னு கொடுத்திருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடிய அந்த நின்ற சீர்னு சொல்லுவாங்க. இது நின்ற சீரினுடைய வாய்ப்பாடு மாலை முடிஞ்சிருக்கு. இந்த தேமாவா இருக்கலாம், இல்லைன்னா புளிமாவா இருக்கலாம். ஆனா வரும் சீரினுடைய முதல் அசை அப்படின்றது நேரா இருக்கணும். ஓகேவா? சோ அந்த மாதிரிதான் ஒன்றிய வஞ்சித்தலை இருக்குல்ல, அது கனிமுன் நிறை வந்துச்சுன்னா அது ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் வந்துச்சுன்னா அது ஒன்றாஜ வஞ்சில். கனிச்சீர்னா எத்தனை? கனிச்சீர்னா என்னப்பா? கனிச்சீர்னா அதுல எத்தனை அசை வரும்? கனிச்சீர்னா அதுல எத்தனை அசை வரும்? கனிச்சீர்னு சொல்றோம்ல, எத்தனை அசை? வெரி குட். கனிச்சீர்னா 3 அசை வரும். காய்ச்சீர்னாலும் உங்களுக்கு 3 அசை தானே. காய்ச்சீருக்கும் கனிச்சீருக்கும் என்ன வித்தியாசம்? சரியா? காய்ச்சீருக்கும் கனிச்சீருக்கும் என்ன வித்தியாசம்? காய்ச்சீர் அப்படின்னா 3 அசைகள்ல 3வது அசை நேரசையா இருக்கும். கனிச்சீர்னா 3 அசைகள்ல 3வது அசை நிறையா இருக்கும். அவ்வளவுதான். சரியா? இதுக்கான ஆன்சர் ஒன்றாத வஞ்சித்தலை. ஓகே, புரிஞ்சுச்சா? தலை ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? டீடைல்ல நம்ம தனித்தனியா பார்ப்போம். அடுத்து வள்ளியம்மையின் காலம். வள்ளியம்மையின் காலம். சோ வள்ளியம்மை அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கால இருக்கக்கூடிய நோட் பண்ணிக்கோங்க, ஜோஹன்பர்க். தென்னாப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஜோஹன்பர்க் அப்படின்ற இடத்துல பிறந்தவங்க. சரியா? அவங்களுடைய அம்மையார் ஊர் தான், அவங்களுடைய அம்மாவினுடைய ஊர் தான் தில்லையாடி அப்படின்றது. சோ தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை அவங்களுடைய 16வது வயதுல வந்து இறந்திருப்பாங்க. சரியா? ரொம்பவே இளமையான வயதுல இறந்திருப்பாங்க. அப்பதான் காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க, என்னுடைய சகோதரியின் மரணத்தை காட்டிலும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ எதனால, என்ன ரீசன்னாலன்னு பாத்தீங்கன்னா
தென்னாப்பிரிக்கால வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்னன்னா, தென்னாப்பிரிக்கால நம்ம தமிழர்களும் நிறைய இருக்காங்க. தென்னாப்பிரிக்க சட்டப்படி நீங்க திருமணம் செய்யல, இல்ல கிறிஸ்துவ முறைப்படி நீங்க திருமணம் செய்யல அப்படின்னா உங்களுடைய திருமணம் செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட தென்னாப்பிரிக்க அரசு கொண்டு வராங்க. இதை எதிர்த்து காந்தியடிகள் என்ன பண்றாங்க, 1912ல ஒரு உரை, வீர உரை வந்து நடத்துறாங்க. அது தில்லையாடி வள்ளியம்மையினுடைய மனதுல ஆழமா பதிஞ்சிருது. சோ 1913 டிசம்பர்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு போராட்டம் வந்து நடத்துறாங்க இது ரிலேட்டடா. அந்த போராட்டத்துல வள்ளியம்மையும் இருக்காங்க. வள்ளியம்மை கைது செய்யப்பட்டு 3 மாதம் கடுங்காவல் தண்டனை. சோ நல்லா கல்லு மண்ணுமா கலந்த சாப்பாடுலாம் கொடுத்து உங்களுடைய உடல்நிலை அப்படின்றது ரொம்பவே அது பேர் வரலன்னு தான் நான் அதை விட்டேன். வாஸ்டர் காட்டா அதுதான் அந்த இடத்துல அரெஸ்ட் பண்றாங்க. சோ 3 மாதம் கடுங்காவல் தண்டனை அவங்களுக்கு விதிக்கப்படுது. அதுக்கப்புறமா ரொம்ப உடல்நலம் சரியில்லாதனால அவங்களை விடுதலை பண்ணிடுறாங்க. 1914 சரியா, 1914 பிப்ரவரி 22ல தில்லையாடி வள்ளியம்மை இறந்து போவாங்க. சோ அவர் உடம்பு முடியாம இருக்கிறப்ப காந்தியடிகள் போய் அவர்கிட்ட கேட்பாராம், சோ சிறைக்கு சென்றது வருத்தமா இருக்கா அப்படின்னு சொன்னப்ப, இல்ல இந்தியர்களுக்காக நான் இன்னும் எவ்வளவு வேணாலும் பொறுப்பேன், மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் இருக்கு. சோ 1914 அப்ப உங்களுக்கு 16 வயசுனா 1998ல பிறந்திருப்பாங்க. 1898ல இருந்து 1914 வரைக்கும். ஓகே, அடுத்து கிறிஸ்துவ கம்பர் என புகழ பெறுபவர் யார்? நம்ம கம்பர் தெரியும், கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவன் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் என்ற சிறப்புகளுக்கெல்லாம் உரியவர். சோ இஸ்லாமிய கம்பர் கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு யார சொல்றாங்க? ஜியு போப், வீரமாமுனிவர், உமரு புலவர், HA கிருஷ்ண பிள்ளை. யார கிறிஸ்துவ கம்பர்னு சொல்றாங்க? HA கிருஷ்ண பிள்ளை. இவரதான் என்னன்னு சொல்றாங்க? கிறிஸ்துவ கம்பர். ரச்சன்ய குரல், ரச்சன்ய யாத்ரீகம், ரச்சன்ய மனோகரம், இந்த மாதிரி நிறைய நூல்களை எழுதினவர். ஓகேவா? சோ திருநெல்வேலிய பூர்வீகமா கொண்டவர் தான் இவரு. அதே இது கிறிஸ்துவர்களின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி, அது ஓகே, பட் அது இதுக்குள்ள வராது உங்களுக்கு. ஓகேவா? சோ கிறிஸ்துவ கம்பர் அப்படின்றவர் HA கிருஷ்ண பிள்ளை. அண்ட் உமரு புலவரை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு சொல்றோம். இஸ்லாமிய கம்பர் யாரு? உமரு புலவர். ஓகே, வீரமாமுனிவருக்கு திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் வந்து ஒரு பெயர் கொடுத்திருப்பாரு. அது என்ன பெயர்பா? இஸ்லாமிய கம்பர் தானே கேட்டீங்க, கிறிஸ்துவ கம்பருங்க. சரியா? திருச்சியை ஆண்ட மன்னர் வந்து வீரமாமுனிவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாரு, ஒரு பெயர் கொடுத்திருப்பாரு. அது என்னது? இஸ்மத் சந்நியாசி. இஸ்மத் சந்நியாசி. திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் அப்படின்றவர். ஓகேவா? சோ அவர் அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல? தூய துறவி அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி நீங்க ஒருத்தரை படிக்கிறப்பே அவர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படிச்சுட்டீங்கன்னா அது சூப்பர்பா கரெக்ட் ஆயிரும். ஓகே, அடுத்து பாருங்க, மகர சங்கராந்தி கொண்டாடப்படும் இடங்கள். மகர சங்கராந்தி என்னதுப்பா? அறுவடை திருநாள். அறுவடை திருநாள். நம்ம ஊர்ல அறுவடை திருநாள் எப்படி சொல்றோம்? பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்றோம். சரியா? லோரி அப்படின்றது அறுவடை திருநாள். லோரி அப்படின்றதும் அறுவடை திருநாள் தான். அதை எந்தெந்த ஊர்ல எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்கப்பா? ஆந்திரா, கர்நாடகம், மகாராஷ்டிரா. சோ எல்லாத்துலயுமே நம்மளுக்கு என்ன பண்றாங்க? இந்த மகர சங்கராந்தி அப்படின்ற, மகர சங்கராந்தின்னு சொல்லலாம், இல்ல சங்கராந்தின்னு சொல்லலாம், இந்த பேர்ல கொண்டாடுறாங்க. லோரி அப்படின்ற பேர்ல பஞ்சாப் மாநிலத்துல அறுவடை திருநாளை செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, சோ அடுத்தது உத்தராயன். உத்தராயன் என்ற பேர்ல அறுவடை திருநாள் கொண்டாடக்கூடிய மாநிலம் இது. உத்தராயன் அப்படின்ற பேர்ல அறுவடை திருநாள் கொண்டாடக்கூடிய மாநிலம் எது? குஜராத், ராஜஸ்தான். வெரி குட். குஜராத், ராஜஸ்தான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அறுவடை திருநாள் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். சோ இங்க வந்து ஜப்பானுக்கு இதுக்கும் அது இல்ல. கேரளா கண்டிப்பா கிடையாது அந்த வரிசையில. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடங்கள்ல தான் என்னது மகர சங்கராந்தி அப்படின்ற அறுவடை திருநாளை கொண்டாடுறாங்க. ஓகே, சோ அடுத்து பாருங்க, கற்போரின் மனதில் உள்ள அறியாமை ஆகிய நோயை போக்கி அவரை
குன்றின் மேலாட்ட விளக்கு போல, அதாவது குன்றின் மேலிட்ட விளக்கு போல, இந்த மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும், மேனேஜ் பண்ணிக்கோங்க, நிறைய இருக்கும் இந்த செட்ல. மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் நூல், கற்போரின் மனதில் இருக்கக்கூடிய அறியாமைகளை போக்கி அவங்கள குன்றின் மேலிட்ட விளக்கு போல இருக்க செய்யக்கூடிய நூல் எது? எல்லா நூலுமே, பட் எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா திரிகடுகம். சரியா? சோ திரிகடுகம் அப்படின்னா என்னப்பா? திரிகடுகம், கடுகம்னா காரம் அப்படின்னு அர்த்தம். சோ காரமான 3 பொருட்கள் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. டக்குன்னு பார்க்கவும் காமெடி, விஜய் சேத்து காமெடி ஞாபகம். சரியா? சுக்கு, மிளகு, திப்பிலி. ஓகே, சோ இந்த 3 காரமான பொருட்கள் இது சேர்ந்த அந்த மருந்து பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா மனிதனினுடைய உடல் நோயை போக்கும். அது போல இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3 கருத்துக்கள் மக்களினுடைய அறியாமையை போக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரியா? திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் யாரு? திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் யாருப்பா? ஆன்சர் பண்ணுங்க. திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் யாரு? நல்லாதனார். ஓகேவா? திருக்குறள் தெரியும், திருவள்ளுவர், புறநானூறு அப்படின்றது சங்ககால புலவர்களால் எழுதப்பட்டது. பழமொழி நானூறினுடைய ஆசிரியர் யார்? பழமொழி நானூறினுடைய ஆசிரியர் யார்? வெரி குட். சோ ஆன்சர் முன்றுரை அரையனார். வேமான ஆன்சர் மட்டும் சொன்னா போதுமா? அடுத்து திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்று கூறியவர். நான் சொன்னேன்ல என்று கூறியவர். இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, வெரி குட். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்று கூறியவர். சோ இப்படி யாரு சொல்லியிருப்பாங்க? பரதிமார் கலைஞர் அப்படி தமிழ் மொழி செம்மொழி அப்படின்றதற்கான இலக்கணத்தை சொல்லி இருப்பாரு. பரதிமார் கலைஞரினுடைய இயற்பெயர் என்னப்பா? சூரிய நாராயண சாஸ்திரி. அவருடைய பெயர்ல முழுமையா வடமொழி இருக்கிறது காரணமாக இத சூரியனை பரிதின்னு மாத்திட்டு மார்கலைஞர் அப்படின்னு அவருடைய பெயரை மாத்திருப்பாரு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பரதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை மாத்திருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. சோ இது ஒரு பேஸ் பண்ண ஒரு நூலாசிரியர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காம்போ பேஸ்ட் அப்பான் ஓல்ட் புக். சொல்லுங்க பார்க்கலாம். உரியது நிலைத்த கல்வி செல்வம், அறிவு நுட்பம், தூரத்து ஒளி. சரி, மேட்ச் பண்ணி சொல்லலாமா? மேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ணலாமா? உரியதுன்றது கிருபானந்த வாரியார், நிலைத்த கல்வி செல்வம் PM முத்து, அறிவு நுட்பம் ராம்கி, தூரத்து ஒளி முத்தழகர். ஆன்சர் A, B, C, D. I don't know. ஆப்ஷன் E விடை தெரியவில்லையா? சரி, தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? இதுல தவறானது எது அப்படின்னு கேக்குறாங்க. முக்காலி, செங்கல், வளையல், மலை. சோ எதுப்பா தவறானது இங்க இருக்கிறதுல? எது தவறா இருக்கு? முக்காலி, செங்கல், வளையல், மலை. இப்ப முக்காலினா 3 கால் இருக்கிறதுனால அதை முக்காலின்னு சொல்றாங்க. சோ இது காரண பெயர். ஓகேவா? செங்கல் செம்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கல், அதனால அது செங்கல்னு சொல்றாங்க, இதுவும் காரண பெயர். வளையல் வளைந்து இருக்கக்கூடிய பொருள், அதனால அதை வளையல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் காரண பொருள். அப்ப மலை அப்படின்றதுக்கு என்ன? எந்த விதமான காரணமும் இல்ல. அப்ப காரணம் இல்லாம ஒரு பொருளுக்கு, காரணம் இல்லாம ஒரு
பொருளுக்கு பெயர் சூட்டுறாங்க அப்படின்னா அதை என்னன்னு சொல்றாங்கப்பா நமக்கு? இடுகுறி பெயர்னு சொல்றாங்க. தெரியுமா? இடுகுறி பெயர் காரண பெயர். இல்ல எனக்கு இந்த கான்செப்ட் தெரியாது, இடுகுறி பெயர் காரண பெயர் கான்செப்ட் தெரியாம யாராவது இருக்கீங்களா? இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்ன? யார் யாருக்கெல்லாம் தெரியாது லைவ் பாக்குறவங்க? ஓகே, சோ இடுகுறி பெயர். அப்புறம் நீங்க சொல்றீங்க ஃபாஸ்டா போங்கன்னு, நீங்க சொல்லலையா? அது யாரோ ஒருத்தவங்க. சரி, ஓகே. சோ இது இடுகுறி பெயர்னா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லா பொருள் இந்த உலகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பொருளுக்குமே ஒரு பெயர் இருக்கும். அந்த பெயரெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தோட வச்சிருந்தாங்கன்னா அது காரண பெயர், காரணம் இல்லாம வச்சிருந்தாங்கன்னா அது இடுகுறி பெயர். இப்ப மரம் இருக்கு, மரத்துக்கு ஏன் மரம்னு பேர் வந்துச்சு? தெரியாது, சோ அது இடுகுறி பெயர். ஓகேவா? நீங்க இல்லையா? சாரிங்க. இதே இது பறவை இருக்கு, பறவைக்கு ஏன் பறவைன்னு பேர் வந்துச்சு? பறக்கிறதுனால அதற்கு பறவை அப்படின்னு பேர் வந்துச்சு. சரியா? இந்த மாதிரி காரணம் இல்லாம ஒரு பொருளுக்கு பேர் வந்துச்சுன்னா இடுகுறி பெயர், காரணத்தோட ஒரு பொருளுக்கு பேர் வந்துச்சுன்னா காரண பெயர். அண்ட் தேவையில்லாம யாரும் கால் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, லைவ்ல இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அண்ட் கோர்ஸ் ரிலேட்டடா கேட்கணும் அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்க. இடுகுறி பெயர் காரண பெயர். சரியா? இந்த இடுகுறி பெயர் காரண பெயர்லயே ரெண்டு இருக்குப்பா. சோ இடுகுறி பெயர்லயுமே பொது பெயர் சிறப்பு பெயர், காரண பெயர்லயுமே பொது பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா? சோ பொது பெயர்னா என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் கம்யூனிட்டியை சொல்றது. ஓகே, இப்ப மரம்னு இருக்குன்னா மரம்ன்றது ஒரு பொது பெயர், ஏன்னா மரத்துக்குள்ள நிறைய வகை இருக்கு. ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. மரத்துக்குள்ள பிரபாகரன், எனக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சு? எங்க அதை ஏன்ட்டு கேக்குறீங்க? பேர் வச்சவங்களை போய் கேளுங்க. அப்ப மரத்திலேயே நிறைய இருக்கா? வாழை மரம், பனை மரம், முருங்கை மரம் அப்படின்னு நிறைய இருக்கு. சோ இந்த மரம்ன்றது பொது பெயர், அதுக்குள்ள இருக்க அந்த சின்ன 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 தனித்தனி மரங்கள் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்றாங்கன்னா சிறப்பு பெயர்னு சொல்றாங்க. சோ இதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்து இப்ப சொன்னோம்ல, அதை வச்சு பேஸ் பண்ணி வந்துருச்சு. இப்ப இடுகுறி பொது பெயர் என்னப்பா? இங்க இடுகுறி பொது பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை மரம், காரண பொது பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. சோ ABCD, ABCD. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ பொது பெயர், காரண பெயர், இடுகுறி பெயர், இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா क्वेश्चंस கேக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரியாமா? ஓகே, சோ அடுத்து 11வது கேள்வி. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும். சோ இந்த வரிகள் எல்லாம் எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க? சிலப்பதிகாரம், புறநானூறு, திரிகடுகம், நான்மணிக்கடிகை. சோ மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்றது சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் எழுதியது. சோ அதுல இயற்கை வாழ்த்து பாடலா இருக்கிறது தான் இந்த மாமலை போற்றுதும் அப்படின்றது. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. புறநானூறு தெரியும், திரிகடுகம். இந்த நான்மணி கடிகை அப்படின்னா என்னப்பா? இதெல்லாம் இப்ப பார்த்தோம். நான்மணி கடிகை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. 4 மணிகளாலான, கடிகைனா ஆபரணம்னு அர்த்தம், கழுத்துல போடுற ஆபரணம். சரியா? சோ 4 மணிகளால் ஆன ஆபரணம் எப்படி நமக்கு அழகை தருதோ, அதே மாதிரி இந்த பாடல்ல சொல்லப்படக்கூடிய 4 கருத்துக்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிமிலர்ல. ஓகேவா? ஓகே, துண்டுன்ற நேமும் இருக்கு, பட் இன்னொரு நேம். ஓகேவா? இந்த 4 மணி என்னென்னு பாத்தீங்கன்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சரியா? முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க நமக்கு? நான்மணிகள்னு சொல்றாங்க. அடுத்து சோ இந்த क्वेश्चन நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் நீங்க என்ன பண்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல ப்ரொவைட் பண்ணுங்க. ஓகேவா? எண் பொருத்தம், பால் பொருத்தம், இடப்பொருத்தம், திணை பொருத்தம். சரி, இப்ப பாருங்க, இதுக்கான ஆன்சர் எண் பொருத்தம், பால் பொருத்தம், இடப்பொருத்தம், திணை பொருத்தம்.
சோ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். பால் பொருத்தம், லக்ஷ்மி வந்தால். ஆப்ஷன் டி. சோ ஏன் டி அப்படின்றது நான் ஷார்ட்ஸா தனியா ஒரு வீடியோல சொல்றேன். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸா தனியா சொல்றேன். ஆப்ஷன் டி. என் பணிந்த தென்னகமலை என்ற பாடலை பாடியவர். என் பணிந்த தென்னகமலை என்ற பாடலை பாடியவர். ஐயோ, ஆன்சர் நோட் பண்ணிட்டேனா? குமரகுருபரர். ஓகே, சோ குமரகுருபரர் என் பணிந்த தென்னகமலை என்ற வார்த்தையை பாடியவர் யாரு? குமரகுருபரர். அடுத்து, கீழ்கண்டவற்றில் தவறானது எதுன்னு கேக்குறாங்க. சோ எது தவறானது? தமிழகத்தின், அதாவது தவறானதை காட்டிலும் பொருந்தாதது எது? பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், பாவலரேறு, கவிஞரேறு அப்படின்லாம் யார சொல்றோம்? வாணிதாசனை சொல்றோம். ஓகேவா, வாணிதாசனை சொல்றோம். சோ புலவரேறு அப்படின்றது வாணிதாசன் கிடையாது. ஓகேவா, அவ்வளவுதான். வரதனஞ்சிய பிள்ளை. வெரி குட். சரியா? அப்ப இந்த தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், பாவலர் மணி, கவிஞரேறு இது எல்லாமே யாரை குறிக்குது? வாணிதாசனை குறிக்குது. புலவரேறு அப்படின்றது வரதனஞ்சய பிள்ளை அவர்களை குறிக்குது. சோ எனவே அது இதுல தவறானது. இந்த நாளுல அது தவறானது, அது பொருந்தாதது. சரியா? வாணிதாசன் பாடல்கள் எம்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? வாணிதாசனுடைய பாடல்கள் எம்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? சோ ஆங்கிலம், உருது, சோ அந்த மொழிகள் எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆங்கிலம், உருது. லத்தீன் அப்படின்றது கிடையாது. சோ 3 ஆப்ஷன்லயுமே லத்தீன் வரதுனால அதை நம்ம எலிமினேட் பண்ணுவோம். சரியா? ஆப்ஷன் ஏ. ஓகேவா, வாணிதாசனுக்கு தான் செவாலியர் விருது, பிரெஞ்சு குடியரசு செவாலியர் விருது வழங்கியிருக்கும்ல அது. சோ கீழே இருப்பவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளவை எவை? சோ தவறாக பொருத்தப்பட்டுள்ளவை. ஆப்ஷன் ஏ, மரம் பயன்படுத்தாமல் கட்டப்பட்டது நாயக்கர் மஹால். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் பாஸ்கர சேதுபதி. மீனாட்சி அம்மை கோவிலில் உயரமானது தெற்கு கோபுரம், அது 160.9 அடி உடையது. சரியா? அடுத்ததா, மீனாட்சி அம்மனின் கோவில் பழமையானது கிழக்கு கோபுரம். சோ இந்த 4 கோபுரங்கள்ல பழமையானது கிழக்கு கோபுரம். வெரி குட். ஆன்சர் இல்ல எது தவறானது? பி. சரியா? ஏன் பாஸ்கர சேதுபதி கிடையாது, 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தது பாண்டித்துரையார். பாண்டித்துரையார். பாஸ்கர சேதுபதி அப்படின்னு போட்டுக்குது தப்பு. சரியா? ஆன்சர் பி தான் கரெக்ட். மீன் கரெக்ட் இன் தி சென்ஸ் क्वेश्चनக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து, மீனாட்சி அம்மையே சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை பரிசாக அளித்தவர். மீனாட்சி அம்மையே சின்ன பொண்ணா வந்து யாருக்கு முத்துமணி மாலையை பரிசா அளித்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதான் கேள்வி. ஈசான தேசிகர், ராமச்சந்திர கவிராயர், காலமேக புலவர், குமரகுருபரர். ஆன்சர் குமரகுருபரர். வெரி குட். ஆன்சர் குமரகுருபரர் அப்படின்றதுதான் சரியான விடை. ஓகே, வாய்ஸ் எடுக்காத லைவுக்குலாம் 150 பேரு 200 பேருன்னு வரீங்க. நல்லா வாய்ஸோட ஸ்டார்ட் ஆன லைவுக்கு இவ்வளவு பேர் தான், 100 பேர் தான் இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் 100 பேர் எனக்காக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சரியா? ஸோ ரெகுலரா வாங்க, உங்களுக்கு கண்டென்ட்ல எந்த விதமான குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஓகே, கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க. பரஞ்சோதியாரின் திருவிளையாடல் புராணம் அதை பேஸ் பண்ணி தருமிக்கு இறைவன் தண்டமிழ் பாடல் தந்தமை பற்றி கூறுகிறது. விழா நிறைந்த நகரமாக திருவாரூர் விளங்குகிறது. அதாவது தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் இருக்குல்ல, அந்த படலம் இந்த 2ல எது கரெக்டா இருக்கு? தண்டமிழ், அதாவது நல்லா தண்டமிழ் பாடல்களை யாருக்கு? தருமிக்கு தந்தது. சோ இன்னொன்னு, விழா நிறைந்த நகரமாக திருவாரூர் நகரத்தை சொல்றது. சோ 1 கரெக்ட், 2 தப்பு. சரியா? ஓகே, பாடல்களை தருமிக்கு கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுவாரு? நக்கீரர் பாடல்கள்ல பிழை இருக்குன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு கோபம் வந்துடும்.
சிவன் வந்து அங்க போய் வாதாடி நெற்றிக்கண் திறப்பாரு. அப்பதான் நக்கீர நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி எஸ் மதுரை தான், அப்கோர்ஸ் மதுரை தான். ஓகேவா? விழா நிறைந்த நகரமாக திருவிளையாடல் புராணத்தில் கூறப்படுவது மதுரை மாநகரம். ஓகேவா? 1 சரி 2 தவறு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்த கேள்வி 19. மாயோன் கொப்பூல் மலர்ந்த தாமரை அப்படின்றது. மாயோன் கொப்பூல் மலர்ந்த தாமரை அப்படின்ற இந்த வரி எந்த நூல்ல இருக்கு? புறநானூறு, நற்றிணை, பாரிபாடல், குறுந்தொகை. எக்ஸாம் டைம் இல்லையே மேம். எக்ஸாம் டைம் இல்ல, அதனால யாரும் படிக்க மாட்டீங்களா? பாத்துக்கிறேன். வருவீங்களா? எக்ஸாம் டைம்ல வருவீங்களா? அப்ப பாத்துக்கிறேன். மறந்து விட்டீங்களா? போய் படம் பாருங்க. சரியா? ஓகே, சோ இதுக்கான ஆன்சர் பரிபாடல். கன்சிஸ்டன்சி. இது எனக்கு சொல்ற மாதிரி இருக்கே. பரிபாடல். அடுத்து, நான்மாடக்கூடல் வேறு பெயர்களில் தவறான பெயர் பெற்றுள்ளது. நான்மாடக்கூடல் வேறு பெயர்களில் தவறாக இடம்பெற்றுள்ளது. நான்மாட கோவில் வேறு பெயர்களில் தவறாக இடம்பெற்றுள்ளது. என்னது? திருவாலவாய். திருவாலவாய்ன்றது மதுரையினுடைய இன்னொரு பெயர் தான். சரியா? நான்மாடக்கூடலும் லைக் அதே மாதிரிதான். பட் திருவாலவாய்ன்றது மதுரையினுடைய இன்னொரு பெயர். சரியா? ஏர்முனை என்ற பாடல் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது? சோ இதுக்கெல்லாம் நம்ம படிக்கவா வேண்டும்? ஏர்முனை. சோ உழவன் போடுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் அந்த தலைப்பு சொன்னேன். ஆன்சர் தான் சமூகம். சமூகம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இருக்கிறது தான் இந்த ஏர்முனை. சரிங்க, கரெக்ட் தான். தமிழ்ல கொஞ்சம் ஃபிட்டா இருக்கிறேன் என்றால் உங்களால். ஓகே, ஆன்சர் சமூகம். நான் ஒரு பாயிண்ட் அப்படியே சொன்னோன்னே அப்படியே எல்லாரும் வி 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 ஆன்சர் ஏ. ஓகே, அடுத்து, திருச்செந்தீர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர்? திருச்செந்தீர் கலம்பகம். கலம்பகம் அப்படின்னா என்ன? ஸோ நீங்க வந்து நம்ம சேனல்ல ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு திரும்பி 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 நீங்க கேட்ட மாதிரி தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கடந்த 3 வருடங்களாகவே இந்த பணியை தான் செஞ்சுட்டு இருக்கோம். 3 வருடங்களா நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரிப்பீட்டடா அடிக்கடி கேட்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். சரியா? இப்ப கலம்பகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 உறுப்புகளால் பாடப்படுவது. எப்படி பிரிக்கணும்னா களம் கூட்டல் பகம்னு பிரிக்கணும். களம் அப்படின்னா 12 அர்த்தம், பகம்னா பாதி. ஓகேவா? இப்ப 12ல பாதி எவ்வளவு? 6. மொத்தம் எத்தனை? 18. சோ 18 உறுப்புகள் கொண்டு பாடப்படுறதா என்னது? திருச்செந்தீர் கலம்பகம். சோ திருச்செந்தீர் கலம்பகத்தினுடைய ஆசிரியர் யார்? ஈசான தேசிகர். வெரி குட் கைஸ், ஆன்சர் ஈசான தேசிகர். அடுத்த கேள்வி, சரியாக பொருத்தப்பட்டுள்ளவை. சரியா பொருத்தினது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ எனவே நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது திருப்பூர் பின்னல் ஆடைகளுக்கு பெயர் பண்ணிட்டது. ஓகேவா? அவ்வளவுதான். மேலி பிடிக்கும் கை, வேள்வேந்தர் நோக்கும் கை, ஆழி தரித்தே அருளும் கை. சோ இந்த மாதிரிலாம் வரும்ல. சோ இதை பாடினது யாரு? அப்கோர்ஸ் கம்பர். சரியா? இதெல்லாமே ஃபெமிலியரான வரிகள் தான், இதெல்லாம் நம்ம தப்பு பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. சோ கீழ்கண்டவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளவை. கைத்தறி நெசவிற்கு பெயர் பெற்றது மதுரை. மதுரையை போலவே ஆரணி, சென்னை. அண்ணா பெரியார் எல்லாம் கைத்தறி ஆடை அணிஞ்சாங்க. பாவு நூல், உடைநூல் எல்லாமே ஆடை. கலிங்கம்னா ஆடை செய்ய. தறிநெய்ய பயன்படும் கருவிகள் ஓடம், படைமரம். சோ ஆன்சர் 20 டேஸா ஃபாலோ பண்றீங்களா? செழியன். எனக்கு இந்த பேர் பிடிக்கும். ஓகே, அடுத்து, so last question, answer. so answer பாத்தீங்கன்னா இதுக்கு சேலம், ஈரோடு, so இந்த மாதிரி பகுதிகளில் தான் கைத்தறி நெசவு அப்படின்ற இந்த இது அதிகமா இருக்கும். so மதுரை, ஆரணி, சென்னை அப்படின்றது எல்லாமே தவறானது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
ஏன் மேடம் பிடிக்கும்? நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் அப்படி கிடையாது, என் பையன் பேர் அதனால பிடிக்கும். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவ்வளவுதான், கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு கொஸ்டின் நம்ம கொஞ்சம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆஷிகா? நானும் உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ ரெகுலரா பாருங்க, ரெகுலரா படிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் ஒரு நாள் தானே ஒரு நாள் தானே ஒரு நாள் தானேன்னு விடாதீங்க. பிகாஸ் நீங்க ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டா கூட ஃபைனலா உங்களுக்கு வரப்ப நீங்க ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பா நான் வேலைக்கு போயே ஆகணும், எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருங்கன்னு அந்த கடைசி இந்த ஒரு மாசத்துல கேட்கறதுக்கு இப்போ இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிடலாம். ஒரே டெக்னிக், டெய்லி படிக்கணும், படிக்கிறோமோ இல்லையோ புக் எடுத்துட்டு உட்காரணும், அதுதான் ஒரே டெக்னிக் எப்பயுமே நம்ம சொல்றது. ஸோ டெய்லி ஒரு 5 நிமிஷமாவது படிங்க. சரியா, இல்ல நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது சும்மா புக்கை வச்சு உட்காருங்க, அது போதும். சரியா, ஏன்னா சும்மா சும்மா நீங்க புக்கை வச்சு உட்காந்தீங்க அப்படின்னாலே ஒரு 1/4 மணி நேரம் அந்த புக்கை பார்ப்பீங்களா சும்மா, அதாவது கையில போன் இல்லாம டிவி இல்லாம அந்த மாதிரி சும்மா 1/4 மணி நேரம் உட்காருங்க போதும். ஒரு நாளைக்கு படிக்கிறீங்களோ படிக்கலையோ, படிக்கிறேன்ற பேர்ல அப்படி உட்காந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். வாய்ஸா, நன்றிகள் பல, தேங்க்யூ. புக் இல்ல மேம், மொபைல். ஓகே மேம், தேங்க்ஸ். புக் இல்ல மேம், மொபைல் தானா? ஏதோ ஒண்ணு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மொபைல் பார்த்தாலே நீங்க டிவியேட் ஆவீங்க, மொபைலே தயவு செஞ்சு போகாதீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நைஸ். எஸ், அதான் நம்ம சொல்றது. எப்பயுமே எப்பயுமே ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் அரை மணி நேரம் புக் எடுத்து வைங்க. படிக்கிறோமோ இல்லையோ சும்மா பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க. ஏதாவது ஒரு நாள் நீங்க அந்த பாக்குற வரி உங்களோட எக்ஸாம் ஹால்ல வரும். ஓகே, பிடிஎஃப் கிடைக்குமா? ஸோ இந்த பிடிஎஃப் அவைலபிள் கிடையாது, பட் நம்ம தனியா கொஸ்டின் பேங்க் பிடிஎஃப் வந்து வச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி புக் இருக்கா சிஸ்டர்? நம்ம கிட்ட புக்ஸ் இருக்கு. ஸோ ஆர்டர் பண்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம புக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து பாரதியார் படிக்கணும் அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் பாரதியார் பத்தின என்ன புக் டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது, ஓல்டு புக்லயா இருக்கட்டும் நியூ புக்லயா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே சித்தர்களோட டாபிக் எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சிந்துவெளி நாகரிகம்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே நீங்க புக்ஸ் படிக்கிறப்ப வேர் டு ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. வேர் டு ஸ்டடினா உங்களோட சிலபஸ்ல ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க, அது ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன சிந்துவெளி நாகரிகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 6th, 9th, 11th ஹிஸ்டரி, 11th எத்திக்ஸ் புக், இதுல எல்லாத்துலயுமே கவர் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே ஒரே டாபிக் கீழே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம புக்ஸ் இருக்கும். ஸோ புக்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 8940400154. ஸோ அவைலபிள். ஆன்லைன் பே பண்றீங்கன்னா உங்களுக்கு 3000, கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா 3500. ஓகேவா, நான் அமௌண்ட்டையும் இதுலயே சொல்லிட்டேன். இஃப் யூ நீடட் கண்டிப்பா கால் பண்ணுங்க. நீங்க ஆர்டர் பண்ணி 3 to 4 டேஸ்க்குள்ள, அதிகபட்சம் 3 to 4 டேஸ்க்குள்ள வந்துடும். ஏன்னா ஸ்டாக்ஸ் இப்ப வேகமா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மற்ற இடத்துல கம்பேர் பண்றதை விட நம்மளோட புக்ஸ் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரிவ்யூவும் சொல்லியிருக்காங்க. எஸ்ஏ எக்ஸாம் எப்போ போடுவாங்க, எங்க ஜூன்லயே போடுறோம்னு சொல்லியிருந்தாங்க, பட் இன்னும் டிலே ஆகுது, என்னன்னு தெரியல, பார்ப்போம். சரியா, ஓகே கைஸ், தேங்க்யூ சோ மச். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னாலும் கால் பண்ணுங்க 8940400154. ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா புக்ஸ் அண்ட் டெஸ்ட் பேக் உங்களுக்கு ஃப்ரீயா வரும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். 7 மணி லைவ்ல பார்க்கலாம். ப்ளீஸ் வந்துருங்க இன்னைக்கு, கண்டிப்பா சத்தியமா நானும் வந்துருவேன். சரியா, ஓகே, தேங்க்யூ.